சாஸ் பேனில் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கப் சர்க்கரைக்கு 1/4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கொதிக்கணும். கொதிக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் கழித்து நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. மீல்வைல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எந்த பேனில் நீங்கள் புட்டிங் செய்ய போகிறீங்களோ, அது பாக்ஸாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி கேக் பேனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். அதில் கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துக்கலாம். ஏன்னா புட்டிங் ஒட்டாமல் அப்போ தான் நமக்கு வரும். ஸோ அதனால் எல்லா பக்கமும் நல்லாவே பட்டர் தடவிக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் தடவுற ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஈஸியாக நீங்கள் தடவிக்கோங்க. இப்போ இது தடவியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கொதிச்சு நல்லா கேரமல் ஆகிருக்கு. இப்போ இந்த கலர் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பதத்துக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கசந்துடும். இதுதான் கரெக்டான பதம். இப்போது நம்ம எடுத்து வச்ச அந்த பேனில் இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி பேனை டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிடும். இது ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேணாம் செட் ஆகிறதுக்கு. நீங்கள் இதை அப்படியே விட்டிங்கன்னா செட் ஆகிடும். இன்னொரு சாஸ் பேனில் 2 கப் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இப்போ 1 கப் சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமான இனிப்பு வேணும்னா நீங்கள் 1 கப் சேர்த்துக்கோங்க. இல்லை கம்மியான இனிப்பு வேணும்னா நீங்கள் அரை கப் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஸோ ரொம்ப ஃபைனாலாம் இருக்க தேவையில்லை. இந்த மாதிரி இருந்தாலே இனஃபாக இருக்கும். அதே மாதிரி ரோஸ்டட் ரவா தான் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரை கப் ரவை இதில் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வெந்து வந்திருக்கு. பார்த்திங்கன்னா ரவை தனித்தனியாக தெரியுதுல, இதுதான் கரெக்டான பதம். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டு ஒரு 1/4 அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த பேட்டரில் ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காய் நான் தட்டி போட்டுக்கிறேன். போட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பின்னாடி 1/4 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் தயிருக்கு பதிலாக முட்டை கூட சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்தா நீங்கள் எசன்ஸ் சேர்க்கணும், வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கணும். அப்போ தான் முட்டையோட ஸ்மெல் இருக்காது. நீங்கள் முட்டை சேர்க்காமல் தயிர் சேர்த்தாலும் உங்களுக்கு அதே கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கரெக்டான புட்டிங் வரும். இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த மிக்சரை நம்ம ஏற்கனவே கேரமல் பண்ணியிருக்கோம்ல, அது நல்லாவே செட் ஆகிருக்கும். இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்ச அந்த மிக்சரை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈவன் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனால். அப்போ கரெக்டான ஷேப்புக்கு நமக்கு கிடைக்கும். இப்போது நல்லாவே தண்ணி கொதிச்சாச்சு. பேன் இதில் சேர்த்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆறிடுச்சு நல்லாவே. நம்ம எடுத்து வச்ச அந்த பேனை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லாவே கூல்டவுன் ஆன பின்னாடி நீங்கள் எடுங்க. சூடாக எடுக்கும் போது உடஞ்சி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு பிளேட் எடுத்து அதை நான் டேர்ன் பண்ணி உங்களுக்கு காட்டுற பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டான ரவா புட்டிங் கேக் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கெஸ்ட்டு வராங்க, நீங்கள் நியூவாக ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணுறீங்க, புதுசாக ஏதாவது புதுவித ஸ்வீட் செஞ்சு சாப்பிடணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்டான ரவா புட்டிங் கேக் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இதே மாதிரி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. பை ஃபுடீஸ்.